வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். பசி வறுமைக்கு எதிரான போராட்டத்தை கருத்தில் கொண்டு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு புதுதில்லி மாநாட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 25 கோடி பேர் வறுமையின் பிடியில் இருந்து மீண்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் பேச்சு. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் நாளை வாக்குப்பதிவு. சுதந்திரமான அமைதியான தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தீவிரம். வாட்ஸ்அப் சேவையை வழங்கும் மெட்டா நிறுவனத்திற்கு 213 கோடி ரூபாய் அபராதம் விதித்து போட்டி உறுதி ஆணையம் உபயோகிப்பாளரின் தகவல்களை பகிர்ந்ததால் நடவடிக்கை. தகவல் தொடர்பு சேவைக்கான ஜிசாட் 20 செயற்கைக்கோள் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. வீரம், உறுதிப்பாடு, தேசபக்தியின் அடையாளமாக ஜான்சி ராணி லட்சுமிபாய் திகழ்கிறார். அவரது பிறந்த நாளில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்துவதை உறுதி செய்ய வேண்டும். 16வது நிதிக்குழுவுடனான ஆலோசனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜக ஆட்சியில்தான் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 42% உயர்த்தப்பட்டது. அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். மாமல்லபுரம் புராதன சின்னங்களை இன்று இலவசமாக பார்வையிடலாம். பாரம்பரிய சுற்றுலா தினத்தை முன்னிட்டு அனுமதி. அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு ஜோ பைடன் அனுமதி. போர் தீவிரமடையும் அபாயம். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.